நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பிக்கலாங்களா? திரு நித்யானந்தம். நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துதான். அதனால எந்த மொழியும் அழித்து விட முடியாது. புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். இப்ப என்ன திங்க் பண்ண? தாய்மொழியை நாம் தாய்மொழி வீட்டிலே டாடி மம்மி என்ற கலாச்சாரத்தை விட்டு அம்மா அப்பா என்று சொன்னாலே மொழி சாகாமல் இருக்கும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி ஓடிச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். மக்கள் இந்தி படத்தை விரும்புகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியடா. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏன் மும்மொழி கொள்கை தான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் பாஜக இல்ல உங்களை மாதிரி வலதுசாரிகள் கிட்ட இருந்து வெளிப்படுது. என்ன காரணம்? யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யாரது? இந்த மொழிக் கொள்கை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அரசியல்வாதி அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. ஆக திராவிட கழகங்களின் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய கொள்கை அல்ல. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய கொள்கை ஹிந்தி தான் என்று சொன்னால் அது 2 மொழி தான் என்று டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. 2 பெரிய கட்சிகளும் வாக்குகளை சேர்த்து மக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் ஒப்புதல் கொடுத்துத்தான் மோடி அவர்கள் பிரதமராகி இருக்கின்றார்கள். இவ்வளவு தண்ணீர் என்ன புடுங்குறாயா இவன்? ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. இந்துத்துவா தான் அவருடைய கொள்கை. அதை ஏன் எதிர்க்கிறோம்? அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஏன் கோபம் வருகிறது? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலியா வச்சிருக்க? எனவே இவையெல்லாம் அவர்களுக்கு வசதியானால் அதை எதை வேணுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? கடந்த ஆண்டு தேர்விலே நம்முடைய தமிழ் மாணவர்கள் 54,000 பேர். அண்ணே, நீங்க எதுக்கு இதை குடிச்சிட்டே இருங்க, அப்பதான் தெளிவா இருப்பீங்க. ஆஹா, அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தான்னா மேக்கப்பும் போடலாம். அப்ப அவர்களுக்கு அந்த அச்சம் ஏன் வந்திருக்கிறது? நீட்டுக்கு அச்சம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், தமிழுக்கே அச்சமாக இருக்கிறது. ஐயா படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. 54,000 பேர் தமிழ் தேர்விலே வரவில்லை. அப்பொழுதும் தமிழை கண்டு அஞ்சுகிறார்கள் தமிழர்கள். சரி, பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. மொழிக் கொள்கைக்கு பிறகு வருவோம். இதை எப்பொழுது சரி செய்ய போகிறோம்? போஜ்புரி, மைதிலி, கொங்கணி, துளு இவைகளுக்கெல்லாம் எழுத்து வடிவு கிடையாது. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. எழுத்து வடிவு இல்லாத ஒரு மொழி அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியிலே அவர்கள் படிக்கிறார்கள். எந்த மாநில மொழியும் அல்லது இந்தியோ அங்கே இருக்கக்கூடிய மொழியை அழிக்கவில்லை. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். எழுத்துக்களே இல்லாத மொழிகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அவை IAS எழுதலாம். 22 மொழிகளிலே இவைகளெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியவில்ல. எழுத்துக்களே இல்லாதது. இங்க இருக்கக்கூடிய கொங்கணிக்காரர்கள் தமிழிலே எழுதலாம். சரி, எழுத்து இல்லைனாலும் அழிஞ்சா பரவாயில்லையா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அழியல. நான் என்ன சொல்றேன்னா, அதனால அழியலைங்கிறதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். என்னடா புத்தாட்டது?
அதுக்கு முன்னையே அந்த எழுத்து இல்ல. ம். ஆனால் மொழி இருக்கிறது. ம். அந்த மொழியிலே IAS எழுதலாம். ம். புரியுதுங்களா? இன்னொரு வார்த்தை பேசுற என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? அதனால எந்த மொழியும் அழித்து விட முடியாது. புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். இப்ப என்ன திங்க் பண்ண? தாய்மொழியை நாம் தாய்மொழி வீட்டிலே டேடி மம்மி என்ற கலாச்சாரத்தை விட்டு அம்மா அப்பா என்று சொன்னாலே மொழி சாகாமல் இருக்கும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதைச்சிருக்கேன். கையால கூட அப்பியிருக்கேன். ஏனென்றால் அந்த கலாச்சாரமே போய்விட்டது. கட்டிடத்தின் மேலே தமிழ் வாழ்க என்று சொன்னால் கட்டிடம் என்ன செய்யும்? அதனால அம்மா அப்பா கலாச்சாரம் வந்தால்தான் தமிழ் மொழி, இங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி காப்பாற்றப்படும். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். சரி, நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் திலீப் கோஷ் அவருடைய பேரு. சில மாதங்களுக்கு முன்பா பேசும்போது அவர் சொல்றாரு, என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. மேற்கு வங்கத்துல நிறைய ஹிந்தி ஆதிக்கம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வங்காளிகள் வங்காள மொழியைத்தான் அதிகம் பயன்படுத்தணும், வங்க மொழி அழிந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் அங்க அப்படி பேசுறாரு. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். பாஜக தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்றாரு மகாராஷ்டிரால இருந்தா மராத்தி தெரியணும் அப்படின்னு அவர் எதிர்வினையாற்றுகிறார். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. இங்க ஹிந்தி மொழி ஆதிக்கத்தின் காரணமாக குடும்பங்கள்ல ஹிந்தி சீரியல்கள் தான் பார்க்கப்படுகிறது. மராத்தி மொழிக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது, அழிந்து வருகிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கர்நாடகத்துல மைபூசி அடிக்கக்கூடிய பொது இட போராட்டங்களையும் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஹிந்தி ஆதிக்கத்தினால மொழி அழியாதுன்னு சொல்றீங்க. இந்த உதாரணங்களை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். மக்கள் இந்தி படத்தை விரும்புகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அத பத்தி நீ திங்க் பண்றியா? உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இந்த மக்கள் இந்தி படத்தை ஆராதனா எத்தனை நாள் ஓடிச்சு. இவையெல்லாம் மக்கள் விரும்புகிறார். இது இருக்கட்டும், இதே அகாடமிக் டிஸ்கஷன். நம்ம உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஏன் 78க்கு அப்புறம் பெருசா தமிழ் மக்கள் இந்தி படங்களை விரும்பல? ஆமாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஆமால்ல, வேற என்ன சொல்றது, என் வாயில இன்னும் நல்லா வந்துரும். இந்தியாவிலே இருந்தது ஹிந்தி முதலில். அப்புறம் அதற்கு பிறகு தெலுங்கு வந்தது. இப்பொழுது தமிழும் அதற்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, எந்த மொழியும் அழியல. ஏன் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? இங்க மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது வெளிநாட்டு படங்கள்லாம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்ல மட்டும்தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுது. நம்மை விட கூடுதலா இருக்கக்கூடிய மராத்தி மொழியில ஏன் மொழிபெயர்ப்பு செய்யப்படல? ஏன் பஞ்சாபில செய்யப்படுவதில்லை? ஏன் பெங்காலில செய்யப்படுவதில்லை? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன் அசாமீஸ்ல செய்யப்படுவதில்லை? ஏன்னா இங்க தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் நமக்குன்னு ஒரு தனித்த மார்க்கெட் இருக்கு. இங்க ஹிந்தி தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? திரைப்படத்துல இருந்து வந்துரும். எல்லாரும் ஹிந்தி, அதற்கு பின்னாடி சமஸ்கிருதத்தை ஆரம்பிச்சுட்டானே ஆதிக்கத்தின் அடையாளமா மாத்துவதற்குண்டான ஒரு முயற்சின்னு சொல்றாங்க. எங்க பிடிக்கிறான்? பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கிறியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கறான். வாட் டு யூ மீன்? அதாவது மோடி அவர்கள், நான் கட்சிக்காக பேச வரவில்லை என்று சொன்னாலும் கூட மோடி அவர்கள் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்க. மோடி இந்த கட்சியை
கட்சியிலே பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியினுடைய மொழி கொள்கை என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழி கொள்கை ஆட்சி மொழியிலே தமிழ், நீதிமொழியிலே தமிழ், பயிற்று மொழியிலே தமிழ். இது நானே பல மேடைகளிலே பேசியிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு, ஏன் பண்ணல? ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. அதனால தமிழுக்கு துரோகம் செய்கிறார்கள், தமிழை வளர்ப்பதில் அக்கறை காட்டாதவர்கள் என்று பாஜகவை சொல்வதற்கான அருகதை எவருக்கும் கிடையாது. ஓ நாயே, தூ நாயே, ச்சே, இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது.